இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு போயிருக்குன்னா ஒரே ஒரு பிளேயருக்கு தாங்க போயிருக்கும். ஸோ குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வர காரணமா இருந்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸுக்கு தான் அந்த மேன் ஆஃப் த மேட்ச் போயிருக்கு. ஸோ அதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது ஸோ இந்த நாக்கு ஒரு பக்கம் நல்லது தான், பட் இந்த மேட்ச் ஜெயிச்சது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. கடைசி ஓவர்ல போய் மோஷின் கான் வந்து இந்த மாதிரி ஒரு ஓவர் போடுவார் நான் எதிர்பார்க்கல. ஸோ குறிப்பா வந்து அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கிரிக்கெட் விளையாடி, நியர்லி 1 இயர் ஆச்சு. ஸோ அந்த 1 இயருக்கு அப்புறம் வந்து ஒரு இன்ஜுரியிலிருந்து வந்து ஸோ அந்த கடைசி ஓவர் இந்த மாதிரி போடுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அதுலயும் பயங்கரமா போட்டு இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டேடியத்தை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சாதகமா இல்லை, எதிராக தான் போயிட்டு இருந்தது. இதுவும் ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருந்து இந்த மேட்சை பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து எங்க ஸ்பின்னர்ஸ் கேமுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் மோஷின் கான்லாம் கடைசி ஓவர்ல போட்டு அந்த கேமை வந்து இப்போ எங்க பக்கம் ஸ்டீல் பண்ணிட்டாரு. அவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்றத சொன்னாரு. பட் இந்த மேட்சை பொறுத்தவரையில நாங்க தான் இந்த டீம்லயே வந்து டீமா விளையாடுறோம், குரூப்பா விளையாடிட்டு இருக்கோம். ஸோ எங்க டீம்ல வந்து எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் மிஸ் அவுட் ஆயிட்டாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. பட் சூப்பர் ஸ்டார்ஸ் யாருமே இல்லாம இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிக்கிறோம்னா ஒரு பக்கம் எங்க கோச் ஆண்டி ஃபிளாரா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் குருணால் பாண்டியா பயங்கரமா லீட் பண்றாரு. இது எல்லாமே எங்களுக்கு கரெக்டா அமைஞ்சிட்டு வர்றது தான் காரணம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. பட் ஆனா நான் நம்ப மாட்டேங்க, சூப்பர் ஸ்டார்லாம் இல்ல அப்படின்றத நீங்க சொல்லாதீங்க. ஒரு பக்கம் நீங்களே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். சாய்னிஸ் வந்து பயங்கரமான இன்டென்ட், நிக்லஸ் பூரானு இவங்க எல்லாம் கலக்கும் போது அது அவங்க எல்லாம் தான் சூப்பர் ஸ்டார். ஸோ நீங்களே சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன நீங்க சூப்பர் ஸ்டாரை தேடுறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.